சைக்கிளிங் ஓட்டலாமான்னு கேட்டிருந்தாங்க. சைக்கிளிங் தாராளமா போலாம். நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, மண்டே ஒரு நாள் சைக்கிள் போயிடுங்க. இல்ல சண்டே ஒரு நாள் சைக்கிளிங் பண்ணிடுங்க. போதும் தாராளமா. நெறைய சைக்கிளிங் போனா ஒரு ஆர்டிக்கிள் எடுத்தேன். அந்த ஆர்டிக்கிள் தேடி பார்த்தா கிடைக்கல ஆக்சுவலி. நெறைய சைக்கிளிங்னால முட்டி எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகுது, வேர் அண்ட் டேர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கிள் இருக்கு. ஏன்னா ஏன்ஷியன்ட் டேஸ்ல ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் சைக்கிள்லாம் போல மலை, காடு, மேடு ஏறி இறங்குனாங்க. சைக்கிளிங்கோட RSIல இன்ஜுரி ஆகலாம். ஸோ வீக்லி ஒன்ஸ் மட்டும் சைக்கிளிங் வச்சுக்கோங்க. ஒரு நாள் யோகா, ஒரு நாள் எக்ஸசைஸ், ஒரு நாள் ஜூம்பா, ஒரு நாள் ஸ்விம்மிங், அந்த மாதிரி ஆக்டிவிட்டி மாற்றிக்கோங்க. தப்பே இல்லை. இல்லை பேட்டர்ன் ஆஃப் ஆக்டிவிட்டி டெய்லியும் ஜிம்முக்கு போகிற மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி 2.5 kg எடுக்கிறீங்களா, 1 வீக் கழிச்சு நீங்கள் 5 kg போட்டால் தான் மசிலோட பவர் இன்க்ரீஸ் ஆகி அதோட டோன் இம்ப்ரூவ் ஆகும். அதே ரொட்டீன் இன்றைக்கே 50 புஷ்அப்ஸ் நான் டெய்லி எடுத்துகிட்டே இருந்தால் உடம்பு அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடும். ஸோ ஆக்டிவிட்டி சேஞ்ச் பண்ணுங்கள். ஒரு நாள் ஏரோபிக்ஸ், ஒரு நாள் ஜூம்பா. ஃபுல் டே த்ரூ அவுட் வேலை செஞ்சுட்டு இருந்த எல்லாருக்குமே வந்து இன்ஜுரி ஆக சான்சஸ் ரொம்ப கம்மி. ப்ராப்பர் காலையில் எழுந்து வார்ம் அப் பண்ணால் ஃபுல் டே வேலை வந்து ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு எக்ஸசைஸ் தனியாக பண்ணணுமானா கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா நாள் பூரா நான் வந்து ரோட்டு வேலை செய்கிறேன், எனக்கு வந்து கை கால்லாம் வலிக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க நல்லா இருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கும் காலையில் எழுந்து எக்ஸசைஸ்லாம் தேவைப்படலாம். ஏன்னா அதுவும் ஒரு கிட்டத்தட்ட வார்ம் அப்பு. கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நல்ல ட்ரெயின்டு இண்டிவிஜுவலாக இருந்தாலுமே நாளைக்கு மேட்ச்னா இன்றைக்கி ஃபுல் டே வலைப்பயிற்சியில் ஈடுபடுவாங்க. பார்த்துருக்கீங்கன்னா வார்ம் அப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வார்ம் அப்லேயே 2 இருக்குது. ஃப்ரீ எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சிங் சொல்லுவாங்க. ஃப்ரீ எக்ஸசைஸ் ஒரு 10 வாட்டி பண்ணுங்கள். கூல் டவுன் பண்ணும்போது ஒரு 3 வாட்டி பண்ணுங்கள். 1/3 பண்ணால் போதும். ஸ்ட்ரெச்சிங்கு இப்போ ஏதாவது கைக்கு பண்ணுறேன்னா கைக்கு ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. ஒரு 10ன்றது ஒரு 5 வாட்டி. எந்தெந்த மசில்லாம் பண்ணுறீங்களோ அந்த மசில்லாம் ஸ்ட்ரெச் பண்ணலாம். அது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். இது முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். சைக்கிளிங் வந்து நான் வந்து யூஸ்வலாக பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஒரு வேளை சைக்கிளிங் எனக்கு பண்ணுறீங்க, எனக்கு ஹேபிட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா தாராளம் பண்ணுங்கள். அப்படி இருக்கவங்க வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் போதும். வாக்கிங் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் போதும். காலையில் ஈவினிங் ஆனால் ஒரு வாக்கிங் போயிடுங்க. இல்லை காலையில் ஏஞ்சி வாக்கிங் போகிறவங்களா இருந்தால் ஈவினிங் ஒரு 1 hour யோகா பண்ணுங்க. யோகா சூப்பர் ஆசம். அந்த ஏன்ஷியன்ட் சித்தர்களை அவ்வளோ வருஷம் யுகம் கணக்கில் வாழ்ந்தவங்க எல்லாரும் யோகா பண்ணி எக்ஸசைஸ் பண்ணிடல. எக்ஸசைஸ் வந்து சிம்பிள் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணும். நிறைய ட்ரைனர்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க. நிறைய ட்ரைனர்ஸ் கோவிட் டைமில் கூட இம்யூனிட்டி இல்லாமல் சிம்பத்தி நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேஷன், அதோட ஸ்டோரி ஒரு பெரிய கதை இருக்குது. நான் சொல்கிறேன் அது எப்படி நம்ம வந்து பாடியை வந்து பண்ணுறோன்ட்டு. இந்த ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அது ஆக்சுவலி வெஸ்டர்ன் தான், நம்மளது கிடையாது. எக்ஸசைஸ் வந்து நம்மளது கிடையாது, நம்மளது யோகா தான். யோகா பண்ணுங்க. எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து அதுக்கும் இருக்குது அந்த கலரிகுலரி, அதோட டைப் ஆஃப் எக்ஸசைஸ் டோட்டலாக வேறு. நான் சொல்கிறது ஜிம்மில் போயிட்டு வெயிட்டு தூக்கி பண்ணுறது ஒரு சின்ன இது. ப்ரிஃபர் டு இப்போ எனக்கு லைஃப் ஸ்பேன் நிறைய வேணும் அப்படின்னு சொன்னால் யோகா போங்க. யோகாவில் நிறைய டைப் இருக்குது. அஷ்டாங்க அது இதுன்னு வந்துட்டு இருக்கு. அது யோகாவில் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதுவும் உங்களோட பாடி நேச்சருக்கு என்னென்னு பாருங்கள். எனக்கு ஃபுல் டே நான் வந்து என்னோட ஐடி வேலை செய்கிறேன்னு சொன்னால் டெய்லி காலேஜ் ஒரு 1 hour யோகா போயிடுங்க போதும். அதுவே நல்லா ஹெல்ப் பண்ணும். அதை விட முக்கியம் 60% டயட்டு தான். டயட்டை நல்லா பயங்கரமாக இஷ்டத்துக்கு அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு நான் யோகா பண்ணுறேன்னு சாப்பிட்டாலும் வேலைக்காகாது. ஸோ டயட் பிளேஸ் வெரி மேஜர் ரோல். இது எப்படி சார் சின்னதாக ஷார்ட்டாக எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னா, இந்த ட்ரெயினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாடியை பயங்கரமாக பில்ட் பண்ணிவிட்டு ஒரு காம்படிஷனாக போவாங்க. ஒரு நாள் அவங்க ஏதாவது ரைஸ் சாப்பிட்டாலே சொல்லுவாங்க உடம்புலாம் ஊதுன மாதிரி ஆகிடும், அந்த மசில் இதுன்னு சொல்லுவாங்க. நான் நோட் பண்ணிங்கன்னா தெரியல, எங்கள் ட்ரெயினர் சொல்லிட்டே இருப்பார், அன்றைக்கி ஒரு நாள் ரைஸ் சாப்பிட்டேன் உடம்புலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இது ட்ரெயினர்ஸ் எல்லாரும் சொல்கிற விஷயம் தான் அது. ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து டயட்டை கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் டேக் கேர் ஆஃப் யுவர் டயட் பார்ட்டு. ஸோ டயட் இல்லை அப்படின்னா அப்புறம் மைண்டும் பிளேஸ் வெரி மேஜர் ரோல். ஸ்ட்ரெஸ் ஆகி தூங்கலை, லைஃப் ஸ்டைல் நல்லா இல்லை, ஃபுல் டே ஒர்க், ஆஃபீஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காலைல சரியாக தூங்காமல் திருப்பி போய் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா பாடி தாங்காது. ஸோ நல்லது எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ரெஸ்ட் எடுக்கிற ஆமை, பொறுமையாக மூவ் பண்ணுற ஆமை தான் அதோட லைஃப் ஸ்பேன் அதிகமாக இருக்குது. ஃபாஸ்ட்டாக இருக்க உங்களோட இது வந்து கம்மியாகும். ஸோ விரக்கடை அளவு மூச்சை நிறைய செலவு பண்ணாதீங்க எக்ஸசைஸில். முடிஞ்ச அளவுக்கு மிதமாக பொறுமையாக மூச்சு எடுத்து விட்டு பண்ணுற யோகாசனா வந்து நிதானமாக செய்யுங்க. லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட டார்கெட் என்னன்னு பாருங்கள். என் டார்கெட் வந்து நாளைக்கு வந்து நான் ஸ்போர்ட்ஸு ஸ்ப்ரிண்ட் அடிக்கணும், எனக்கு வந்து 400 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும், மேரத்தான் ரன்னர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள போயிட்டு இதை ட்ரை பண்ணாதீங்க. ஒருத்தருக்கும் அவங்களுக்கு என்னென்ன தேவை, அந்த பாடியோட நீடோ அது பண்ணுங்கள். அது பொறுத்து இட் வேரிஸ் ஆக்சுவலி. ஸோ சைக்கிளிங் பண்ணாமல் கேட்டால் தாராளம் பண்ணலாம். அப்படி சைக்கிளிங் பண்ணோன்னா வீக்லி ஒன்ஸ் பிளான் பண்ணிக்கோங்க. மந்த்லி 4 வாட்டி போதும். மற்ற டைமில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆக்டிவிட்டி மாற்றிட்டே இருக்காதீங்க. உங்களோட பாடியோட நேச்சருக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. பக்கத்தில் இருக்குது ஜிம்மு, பக்கத்தில் யோகா சென்டர் இருக்குது, அதனால் நான் போனேன்னு சொல்லாதீங்க. தேங்க்யூ.